இந்த 25 வருஷ போராட்டத்துக்கு நாளைக்கு காலையில முடிவு தெரிய போகுது. இத மட்டும் நீ செஞ்சுட்டா நான் சாகுறப்போ இந்த உலகத்திலேயே நான் அடையாத பெரிய சந்தோஷத்தை அடைஞ்ச திருப்தியோட நான் போய் சேர்ந்துருவேன். இன்னொரு தடவை சாவங்கவன் ஏதோ பேசிட்டு இருந்த அவ்வளவுதான் பாத்துக்க. சும்மா வர்ற கோத்து. இப்போ உனக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு சாவன் அது இதுன்ட்டு கிடக்குற? அதெல்லாம் உனக்கு இன்னும் நிறைய வயசு இருக்கு. எனக்கும் ஜோதிக்கும் குழந்தை பிறந்து அதுக வளர்ந்து பெரியாளாயி அதுக கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிட்டு இங்க பாரு, நீ நல்லா கொள்ளு பேத்தி கொள்ளு பேரங்கூட நல்லா விளாண்டுட்டு தான் போற. இந்த பாகுபலி படத்துல பார்ட் 1ல ராஜமாதா சிவகாமி தேவி பதவி போய் பார்ட் 2ல இந்திரசேனா பதவி ஏத்த மாதிரி இந்த நாகரத்னமா போய் இந்த நாகரத்னமா பதவி ஏற்கும். டேய், நாகரத்னமா மாதிரினா அது நாகரத்னமா மட்டும் தான்டா. அவங்கள மாதிரி வரணும்னா இன்னொருத்தவங்க பிறந்துதான் வரணும். அவங்கள மாதிரி கம்பீரம் யாருக்கு வராதுடா. ஆனா அதுதான் என் பயமே. என் அம்மா எப்படி உன் கல்யாணத்தை ஏத்துப்பாங்கன்னு தான் எனக்கு தெரியலடா. பாட்டி ஒத்துக்கலன்னு வச்சுக்கோயேன், அவங்க காலில் கையில விழுந்தாது எப்படியாவது எங்க 2 பேரை ஏத்துக்க சம்மதிக்க வைப்பேன். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. இவ்வளவு தூரம் செஞ்சனா அதை செய்ய மாட்டேனா? இதை வெறும் ஒரு கல்யாணமா நான் பார்க்கலாமா? இதை என் மச்சானுக்கு நான் செய்யற நன்றி கடன். இந்த 25 வருஷமா என் மனசுக்குள்ள இருந்த பாரம் நாளைக்கு ஐஸ்வர்யா கழுத்துல கார்த்தி தாலி கட்டினாதாம்மா சரியாகும். கார்த்திக்கும் இதை புரிஞ்சுதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு நான் நினைக்கிறேன். அதனால தேவையில்லாம நீ மனசை போட்டு குழப்பிக்காத. டேய் கார்த்தி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எங்க என் ஆசையை நீ புரிஞ்சுக்க மாட்டியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். பரவாயில்லடா, என் ஆசையும் மதிச்சு நீ இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. சரி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், நீ எதுக்கு சரியா பதில் சொல்லணும். என்னம்மா? உண்மையாவே உனக்கு ஜோதிய பிடிச்சுதா நீ கல்யாணம் பண்றியா? இல்ல என்னோட ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக செய்யறியா? இப்ப எதுக்குமா இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? டேய், முதல்ல பதில சொல்லுடா. இந்த கேள்வி எல்லாம் நீ முதையே கேட்டிருக்கணும். நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்பதான் இதெல்லாம் கேட்பியா? டேய், உனக்கும் அவளை பிடிச்சுதா இந்த கல்யாணத்தை பண்றியா? ஆரம்பத்துல என்னோட வாழ்க்கையில நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்ச பொண்ணு ஜோதி. ஆனா உண்மையாவே இப்ப சொல்லணும்னா அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. என் மனசு பூரா இப்ப ஜோதி தாமா இருக்கா. இந்த கல்யாணம் நம்ம எல்லாரோட நல்லதுக்காகவும் தாமா நடக்குது. அதுக்கு இல்ல, சுத்தி நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குதுன்னு கொஞ்சம் குழப்பமாவே இருந்துட்டு இருக்குன்னு. என்ன ஜோதி இங்க இருக்கிறத பத்தி தானே சொல்ற? அம்மாடி ஜோதி, இங்க வாமா. என்ன மாமா? ரொம்ப நன்றிமா. எதுக்கு? இந்த கல்யாணம் இவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு முதல் காரணமே நீதாம்மா. நீ மட்டும் கார்த்திகிட்ட பேசி அவன் மனசை மாத்தலைன்னா இந்நேரம் இந்த கல்யாணமே நடந்திருக்காது. என்ன மாமா நீங்க? இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை பண்ண. அதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? இல்லம்மா, நீ வேண்டான்னு சொன்னாலும் உனக்கு நான் நன்றி சொல்லித்தான் ஆகணுமா. சித்தி, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு ஐஸ்வர்யா மாமா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. ரொம்ப நன்றிமா.
நீங்க 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் கூப்பிடும் போது வாங்க. சரிங்கம்மா. அப்பா என்னாச்சுப்பா? அப்பா உங்களை தான் கேக்குறேன். போன் எல்லாம் வேற உடைஞ்சிருக்கு. என்ன நடந்துச்சு? நாம எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கிறது இல்ல. எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்குதும்மா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, அந்த 2 குடும்பம் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு நம்ம எவ்வளவு பண்ணாலும் அது சரிப்பட்டே வர மாட்டேங்குதுமா. அதுக்காக நீங்க போனை போட்டு உடைப்பீங்களா? உடைய வேண்டிய பொருள் எதுவா இருந்தாலும் அது அவங்க வீட்டு பொருளா இருக்கணும். அதான் நடக்க மாட்டேங்குதம்மா. என்னப்பா நடக்கல? மாப்பிள்ள ஊர்வலத்தை நம்ம ஆட்கள் அனுப்பி பிரச்சனை பண்ணலாம்னு பிளான் பண்ணா கடைசியா அந்த கார்த்தி அதை கண்டுபிடிச்சு நம்ம ஆட்களை அடிச்சு தோசம் பண்ணி அனுப்பிட்டான். அது மட்டும் இல்லாம எனக்கே போன் பண்ணி திமிரா பேசுறான். என்னுடைய இத்தனை வருஷ அரசியல் வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானத்தை நான் சந்திச்சதே இல்லம்மா. என்னை ஏத்தவன நான் அட்ரஸே இல்லாம ஆக்கியிருக்கிறேன். ஆனா இவன் விஷயத்துல மட்டும் எதுவுமே பண்ண முடியல. அதாமா கோவத்தோட உச்சத்துல இருக்கேன். அப்பா இந்த மாதிரி தோல்வி வரப்போ கோவப்படக்கூடாதுப்பா. கோவப்பட்டா நாம நினைச்சதை செய்ய முடியாது. கோவப்படாம அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்பா. இப்போ நாம வேடன் மாதிரி அம்பை எய்துகிட்டே இருக்கணும். கண்டிப்பா ஏதாவது ஒரு அம்பு நம்ம எதிரி மேல படும்பா. அந்த நம்பிக்கை இருக்கணும். சித்ரா, என்னம்மா சொல்ற? அப்பா ஒரு விஷயத்துல தோத்தா என்ன, அடுத்ததை ட்ரை பண்ணுவோம். அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். யாருமா இவங்க? இவங்க தான் நாம அடுத்து எய்ய போற அம்பு. இவங்க 2 பேரையும் கல்யாண மண்டபத்துக்கு அனுப்ப போறேன். அங்க இருக்கிற ஐஸ்வர்யாவுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணி அதை ஜோதி மேல போட போறேன். அங்க மண்டபத்துக்கு போய் ஜோதிக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா ஐஸ்வர்யாவோட புடவையில யாருக்கும் தெரியாம நெருப்பு வைப்பாங்க. அவ புடவையில நெருப்பு பத்தி அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஐஸ்வர்யா அம்மா சும்மாவே ஆடுவா. தம் மகளுக்கு ஒரு பிரச்சனைனா சும்மா விடுவாளா? ஜோதிய சும்மா மீனாயிர மாதிரி ஆஞ்சிர மாட்டா. அதுக்கப்புறம் ஜோதி அந்த கல்யாண மண்டபத்துல இருந்து விரட்டி விட்டுடுவாங்க. நாம நினைச்சது நடந்துரும்பா. எப்படிப்பா என் திட்டம்? பொய்யாமொழியோட பொண்ணு நிரூபிச்சிட்டமா. என்ன நான் சொன்ன மாதிரி செஞ்சிருவீங்களா? அதெல்லாம் சரியா செஞ்சிருவேம்மா. அப்பா இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. காரியம் முடிஞ்சதும் வெயிட்டா கவனிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். சரி, இப்ப நீங்க கிளம்புங்க. அம்மாடி சித்ரா. அப்பா நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. இவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாம நினைச்ச மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவாங்க. ஒருவேளை மாட்டினா கூட நம்ம பேரை சொல்ல மாட்டாங்க. தப்ப அவங்களே ஒத்துப்பாங்க. எந்த காரணத்தை கொண்டும் அந்த கார்த்தி ஜோதி கழுத்துல தாலி கட்டவே கூடாதுப்பா. ஜெயம்மா, எல்லாருக்கும் வாங்கி வச்சிருக்கல. எலெக்ஷன்ல நிக்க போறியா? வேட்டி சேலை எல்லாம் கொடுத்துட்டு இருக்க. கிறுக்கு பயல, இது நான் கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குற முறைடா. இத பல பேரோட வீட்டுல செய்வாங்க. என்ன எவனோட எலெக்ஷன்ல புதுசா பண்ணிருக்கான், அதான் எல்லாரும் இப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் பாசமா ஏதாவது செஞ்சாலே அதுல உள்ளர்த்தம் இருக்குமோன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. சரி, அதை விடு. இது நம்ம வீட்டுல நடக்கிற முதல் கல்யாணம். என் சொந்தங்களுக்கு இது என்னோட கடமையா நான் செய்யறேன். ஆமா, யார் முதல்ல வந்து வாங்கிக்க போறாங்க? அப்பா, எந்த விசேஷமானாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் தருவீங்க. இப்போ எனக்கு தான் தர்றீங்கப்பா. சரி, வாடா வாடா வாங்கிக்கோ. ஜெயமா, எடுமா. பாத்தியா? அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா. அடுத்தது யாரு? சித்தப்பா, போய் வாங்கிக்க.
போ. வாடா வாங்கிக்க. வாங்கிக்க. டேய் போதும். அப்புறம் காலை பிடிப்ப, சென்டிமெண்ட் ஏதாவது பேசுவ. இந்த வேலை எங்க கிட்ட வச்சுக்காத. முதல்ல அதை ஒழுங்கா புடி. இந்தாங்க. வாங்கிக்க. போதும். டேய் வேண்டாம். இந்த கல்யாணம் முடிஞ்சாவது நீ உருப்புற வழியை பாரு. போ. என்ன சித்தப்பா உன் பெர்ஃபார்மன்ஸை பண்ண விடலையா? ஜெயம்மா அவனுக்கு கேலி பண்ணி சிரிக்காத. டே கார்த்தி, நீ வந்து துணியை வாங்கிக்கோ. அப்பா பரவாயில்லப்பா, ஏற்கனவே எல்லாம் வாங்கிட்டோம்ல. டே கார்த்தி, அப்பா தான் கூப்பிடுறாருல, வாங்கிக்க வா. வா வாங்கிக்க போ. இரு ஐஸ்வர்யா நீயும் வாமா. ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கங்க. ஜெயமா அதை எடு. குடு. ஏண்டா நீ ஆசீர்வாதம் வாங்க மாட்டியா? ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. நல்லா இருக்க. ஏ சரசு நீ வாமா. இந்த வரேனே. உனக்கும் புது சேலை வாங்கியிருக்கேன். ஜெயம்மா இந்த குடு. எனக்கு எதுக்குனே புது புடவை? இருக்கிற புடவையே போதும். பிள்ளைகளுக்கு கொடுனே. ஏ சரசு, காலம் முழுக்க பழைய புடவையவ கட்டிக்கிட்டு இருப்ப, அப்பப்ப புது புடவையும் கட்டிக்க. இந்த வாங்கிக்க. சரசு நல்ல நாள் அதுமா வேண்டான்னு சொல்லுவியாமா? அண்ணன் தரேன்ல, இந்த வாங்கிக்க. வாங்கிக்கங்க அத்தை. என்ன அதெல்லாம் காலை விழுந்துகிட்டு. சிங்கப்பூர்ல வாமா. ஜெயமா. அப்பா நான் சொன்னனே இருக்கா? அதேதான். நல்லா இருக்கண்ணா, நல்லா இருக்கு. மொச நீ வாடா. ஜெயமா. கால்ல விழடி. எந்த காலத்துல இருக்க பிள்ளை? காலெல்லாம் விழ முடியாது. நான் வேணா ஜெயலட்சுமிக்கு முத்தம் கொடுத்துட்டா? ஓகேவா? ஜோதி வாமா. நானா? அட வாமா, வந்து புடவை வாங்கிக்க. ஐயோ பரவாயில்ல ஜோதி, வா. ஜோதி வாமா, மாமா கூப்பிடுறாருல. ஐயோ நான் எதுக்கு? அட வாங்கிக்க. அத்தை நான் எதுக்கு அத்தை? நான் மாமா என்னது இதெல்லாம்? உன் குடும்பமே எங்களை பகையாலே பார்த்தாலும் உறவு இல்லைன்னு ஆயிடுமா? வாங்கிக்கம்மா. ஜெயமா வாங்கிக்க ஜோதி. இப்ப ஏதாவது பண்ணுமே. என்ன சித்தப்பா நீங்க கை கால வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிற? நான் எங்கடா தட்டி விட்டேன்? இல்ல நீ தான் தட்டி விட்ட. போ சித்தப்பா. நல்லா இருமா, நல்லா இருக்கு. பரவாயில்ல, நீ ஆசீர்வாதம் வாங்கிக்க. நான் பாக்ஸ் எடுக்க வந்தேன். என்ன சூரிய வம்சமா? இது அதுக்கும் மேல. சரி எல்லாரும் சீக்கிரம் துணிமணி மாத்திட்டு வாங்க. அப்பா இப்ப எதுக்குப்பா மாத்தணும்? அப்புறமா மாத்திக்கலாம்ல. அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு சடங்கு சம்பிரதாயம் பாக்கி இருக்கு. ஐஸ்வர்யாக்கு சின்ன வயசுல தாய் மாமா செய்ய வேண்டிய சடங்கு செஞ்சு முடிக்கல, அதை இப்ப செய்யணும். அதான முறை. சரி எல்லாரும் சீக்கிரம் துணிமணி மாத்திட்டு வாங்க. போங்க. வா ரூமுக்கு போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். ஜெயமா வாங்க. இது உனக்காக ஸ்பெஷல்.
ஏய் நிறுத்துங்கடி. சடங்கா செய்றீங்க? ஒரு பொண்ணுக்கு சடங்கு செய்யறது இப்படியா உப்பு சப்பு இல்லாம வெறும் சந்தனமும் மஞ்சளும் வைப்பீங்க? வேணும்னா ஒண்ணு பண்ணலாமா பாட்டி? தனியா, கரம் மசாலா, மிளகு, உப்பு இப்படி எல்லாம் போட்டு காரமா சடங்கு செய்வோமா? சடங்கு செய்யறப்ப ஆட்டமும் பாட்டமும் இருந்தா தாண்டி நல்லா இருக்கும். அப்ப நீங்களே ஒரு பாட்டு ஆரம்பிச்சு வைங்களேன். பாடிட்டா போச்சு. என்ன திடீர்னு பாட்டை நிறுத்திட்டீங்க? பாடுங்க. இதுக்கு மேல எங்கடி பாடுறது? நீங்க வேணும்னா எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடுங்கடி. சொல்லிட்டீங்கல்ல, இப்ப பாருங்க எப்படி பட்டைய கலப்புறோன்னு. ஏய் மொச, ஏ